க்ரீன் மட்டன் குருமா பார்த்தாச்சு. கீ ரைஸ் பார்க்கலன்னா எப்படி? முதல்ல கொஞ்சம் சீரக சம்பா அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டு அளந்து ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்சு ஜீரகத்தூள், ஒரு பிஞ்ச் பெருஞ்சீரகத்தூள், ஒரு பிஞ்சு கரம் மசாலா தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, புதினா இலை, இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் பால், காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் கொஞ்சம், தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு சட்டியில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் அண்டிப்பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அதோடு இந்த மசாலாக்களை போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போட்டால் போதும். நான் 1 கிலோவுக்கு இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கேற்றாப்புல பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முழுசாக வெட்டின தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம் போட்டால் போதும். புதினா இலை, மல்லி இலை ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு அளவு நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால், பசும்பால், தயிர் ஒரு அளவுக்கு நம்ம அரிசி அளந்த அந்த பாத்திரத்துலேயே ஒரு அளவுக்கு தேங்காய் பால், பசும்பால், தயிர் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இன்னொரு அளவுக்கு தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால், பசும்பால், தயிர் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா ஒரு கொதி வரும். ஒரு கொதி வரும்போது அரிசியை அப்படியே உள்ளே போட்டுருங்க. அரிசியை போட்டுட்டு மூடி வச்சுட்டு 15 நிமிஷம் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை இப்படி கிளறி விட்டுட்டு ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஃபுல் ஃபயரில் வைக்க போகிறோம். அடுத்த 5 நிமிஷம் முக்கால் ஃபயரில் வைக்க போகிறோம். கடைசி 5 நிமிஷத்தில் ஒரு பெரட்டி போட்டுட்டு தம்மில் போட்டுருவோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து சுவையான நெய் சோறு ரெடி.